அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்முகம். இன்றைய சிந்தனை, பசுமாடும் எருமை மாடும் ஒரு புல்வெளியில் மேய்ஞ்சிட்ருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சூறாவளி பயங்கரமாக வந்துட்டுருக்கு. இதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு பசுமாடு எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும்னு பின்னோக்கி ஓடுது. எருமை மாடுக்கும் இதே எண்ணம் தான். ஆனால் எருமை மாடு போகலை, அப்படியே நின்றுச்சு. இந்த பசுமாடு பின்னாடி ஓடும்போது சூறாவளி வந்து இந்த பசுமாட்டை அடித்து தள்ளிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த எருமை மாடு எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. சூறாவளி வந்துச்சு, கடந்து அது பாட்டுக்கு போயிடுச்சு. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இன்னல்கள் வரும். இந்த பசுமாடு மாதிரி நம்ம பயந்துட்டு ஓடாமல் எருமை மாடு மாதிரி ஸ்ட்ராங்காக நின்று ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் நம்மளை கடந்து போயிடும். ஸோ இதுதான் இந்த கதையோட மையக்கருத்து. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் எருமை மாடு மாதிரி ஸ்ட்ராங்காக நின்றுங்க, வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும்.